சமூக பார்வை. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்துல பேய்கரும்பு பகுதியில முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமினுடைய நினைவிடம் இருக்கு. இங்க மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறை சார்பில் 15 கோடி செலவில் அப்துல் கலாம் மணிமண்டபம் பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருந்தது. இதுல அக்னி ஏவுகணையின் மாதிரி வடிவம், செயற்கைக்கோள் மாதிரி, கலாமினுடைய 700க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள், அவர் தொடர்பான 91 ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. அப்துல் கலாமினுடைய 2ஆம் ஆண்டு நினைவு தினமான நாளை, அதாவது நாளைக்கு ஜூலை 27 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மணிமண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறாரு. இந்த சூழல்ல மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமினுடைய மெழுகு சிலை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை ஜெய்ப்பூர் அருங்காட்சியகத்துல வச்சிருந்தாங்க. அப்துல் கலாமினுடைய குடும்பத்தினர் வேண்டுகோளை ஏற்று அந்த சிலையை ராமேஸ்வரத்திற்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. இத பத்தி அருங்காட்சிய நிறுவனர் இயக்குனருமான அனூப் ஸ்ரீவஸ்தவா என்ன சொல்றாங்கன்னா, சுஷாந்தா ராய் மற்றும் அவருடைய குழுவினரால அப்துல் கலாமினுடைய மெழுகு சிலை உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை 25 கிலோ மெழுகால தயாரிக்கப்பட்டது. கலாமினுடைய குடும்பத்தினர் அந்த சிலையை கலாம் அறிவு மையத்துல வைக்கிறதுக்காக அதை தங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால அந்த மெழுகு சிலையை ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக நோக்கோட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.